ஓகே. செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தின ஒரு பேசிக்ஸ் நாலேட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஐடியா பத்தி சொல்லுங்க. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன நினைக்கிறீங்க? ஓன் ஆன்சர் மீ. சங்கர், நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. ஸ்டார்ட். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இது எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் எப்பவுமே வந்து ஒரு ப்ரௌசர் சைட்லேருந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா? இப்போ நவடேஸ் வந்து சர்வர் சைடு ரன் பண்ணுவாங்க. அது வந்து Node.js யூஸ் பண்ணி. இது குரோம் இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரௌசர்ஸில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அதை கம்பைலர் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணுறது அந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர் வழியாக ரன் ஆயிரும். ஸோ ஈஸியஸ்ட் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எதுக்குன்னு ஒரு தனி கம்பைலரோ இல்லை நம்ம ஏதோ இன்ஸ்டால் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இருக்காது. அது இல்லாமல் இங்கே ஜாவா இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு கம்பைலர் இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் நம்ம நிறைய செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆனா, நமக்கு இந்த இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பைலருக்கோ ஏதோ நம்ம வந்து இதுக்குன்னு தனியா இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது வந்து ப்ரௌசர்ல இருந்ததுனால ரொம்ப ஈஸியஸ்ட் இதா இருக்கும். நீங்க ஆல்ரெடி HTML, CSSலாம் பார்த்துருப்பீங்க. அதுல நம்ம வந்து ஒரு CSS, HTML வந்து ஒரு டெம்ப்ளேட்டா நீங்க ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான கோடிங் டிசைன்ஸ் CSSலாம் போட்டிருப்பீங்க. ஆனா, அதுல ஒரு சில ஈவென்ட்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியதுக்கான இதெல்லாம் நீட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளிக் ஈவென்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி jQueryன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ. அது போக பார்த்து இதோட இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் இது இப்போ ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நவடேஸில் வந்து ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியும், யூடியூப் தெரியும். இது எல்லாத்துலேயுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆயிருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஈஸியஸ்ட் வேவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து அது போக வந்து நீங்கள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். சில சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் யூசர் நேமு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டீட்டெயில் வாங்குவாங்க. ஸோ இதுக்கு அந்த ஃபார்மில் வந்து அந்த ஃபார்முக்கு வந்து சப்மிட் பட்டன் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஏபிஐக்கு வந்து த்ரோத் இந்த ஓவரால் எல்லாத்தையும் ஒரு வேலிடேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குன்னா இமெயில் ஐடிக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வேலிடேஷனையும் ஈஸியஸ்ட் வேவாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நான் டேஸில் வந்து நிறையா ஃப்ரேம்ஒர்க் வந்து நான் பில்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜாக இருக்கிறதுனால யூசருக்கு டெவலப்பருக்கு வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும் இப்போ. அதனால நிறைய ஃபேமஸ் வந்து இப்போ வராங்க. அதில் வந்து ஃபேமஸான ஒரு ஃப்ரேம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரியாக்ட். ஸோ ஃபேஸ்புக் வந்து இதை வந்து நம்ம கொடுத்தது. ஸோ இந்த ரியாக்ட் ஜேஎஸ் தான் இப்போ ஹையஸ்ட் இதாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு ஜாப் இதில் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சீங்கன்னா ஜாப்பும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் jQuery 2 இது இருக்கு. jQuery என்னன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த வந்து ஆல்ரெடி நீங்கள் லோட் பண்ணணும். இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு லிங்க் வந்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். HTML வந்து
ஒரு லிங்க் நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் லோட் பண்றதுக்கு மேலேயே வந்து ஒரு 3 டைப்ல நம்ம அந்த ஸ்கிரிப்டை லோட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் லோட் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி லிங்க் வந்து நம்ம இது பண்றலாம். இன்னொன்னு நம்ம சைட்ல நம்ம எழுதி அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இந்த jQuery வந்து கூகுள்ல இருக்கிற ஒரு லிங்க் மூலியமா அதை நம்ம கொடுத்து அதுலேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்றது. அது இல்லாம உங்களுக்கு jQueryல வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேவா வந்து நம்ம கோட் எழுதலாம். இப்போ அந்த கோடு தான் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டு நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? இதே இது JSல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ட போட்டு டாக்குமெண்ட்ட கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொல்லி அந்த ஐடியோ இது ஏதோ ஒண்ணு ஆமா. இதுக்கு அடுத்து வர்றதுல எல்லாத்துலயும் அத பார்ப்போம். இதுனா என்ன அப்படின்ட்டு. டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்ன? இந்த இத குடுத்துருக்குது ஹேஷ் போட்டு இத குடுத்தா என்ன? இப்படிங்கிறத அடுத்தடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். நம்ம என்னன்னு அடுத்த இதுல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாரிலாம் வந்து இந்த இந்த மெயின் டிஃபரன்ஸ் வந்து இந்த 2 ஒண்ணு தான். JS டாக்குமெண்ட் டாட் எலிமெண்ட் போடுறதும், jQuery வந்து டைரக்ட்டா அந்த ஒரு ஐடிஸ் வச்சு எடுக்கிறதும். அதுக்கப்புறம் வந்து இதுல டிஸ்ஃபங்ஷன் வச்சு நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ல நம்ம வந்து பிராக்டிகலா பார்ப்போம். அப்புறம் உங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்ரெடி HTML பண்ணது உங்களுக்கு செட்டப் பண்றதுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க பார்த்துருக்கீங்க. நான் அதிலேயே சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் பார்த்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 டைப்பாக பண்ணலாம். இன்லைனில் பண்ணலாம், இன்டர்னலில் பண்ணலாம், எக்ஸ்டர்னலில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்லைனில் பண்ணோம்னா எப்படி பண்ணுறது? நவீன்குமார் நீங்கள் கூட ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஷோர். இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா இன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு லைன்ஸ்லையுமே நம்ம வந்து ஒரு HTML டேக்ல எழுதியிருப்போம். அதுக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட் போட்டு இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா இதில் எல்லாமே இன்லைன்லாம் நம்ம ரன் பண்ணுறது. எக்ஸ்டர்னல்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள்ஸ் இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இது வந்து அவங்க ஜேஎஸோட ஒரு பில்டா ஒன்று செட்டப் பண்ணி அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த சில இதெல்லாம் வந்து அந்த லிங்க்கை நம்ம யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டர்னலாக அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணலாம். அது பேர் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்எஸ் நம்ம ரன் பண்ணுறது. இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட்ல மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கிரிப்ட்னு யூஸ் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் கோட்ல வந்து ஸ்கிரிப்ட்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த அலர்ட் வந்து இந்த இது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இதுவுமே நான் கொடுக்கல. ஆனால் ஜஸ்ட் அலர்ட் ஆஃப் வெல்கம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரௌசர்ஸ்லேயே வந்து சில ப்ரீ டிஃபைன் கம்பைலர்ஸ்லாம் இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அதுக்கு இது தெரியும். இது உங்க அலர்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பாப்பப் அலர்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே கொடுக்கும்போது அந்த கம்பைலர் இருந்து இதை எடுத்துட்டு ஓகே இந்த அலர்ட்டை நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த HTML வந்து இந்த அலர்ட் வந்து இந்த பாப்பப் வந்து த்ரோ பண்ணிடும். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணலாம். இதே நம்ம நார்மலாக நீங்கள் படித்த மாதிரி பார்த்தீங்கன்னா HTML ஸ்கிரிப்டை கீழே டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் டாட் லோடில் போட்டு நம்ம இதெல்லாம் செட் பண்ணலாம். அப்படியே ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம நிறையா வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் இதுலேயும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. அதில் வந்து லெட்டு கான்ஸ்னா என்ன, லெட்னா என்ன, வேர்னா என்ன. ஏன்னா நம்ம இதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சில இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது சில கால்குலேஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 இதை சம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேட்டர் ஆப் வந்து நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? ஒரு 2 வேல்யூஸை டோட்டல் பண்ணணும். 2 வேல்யூஸ் வந்து சம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் நிறைய கால்குலேஷன்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாமே வந்து டேட்டா டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். எந்த டைம்லலாம் கான்ஸ்ட் இருக்கணும், எந்த டைம்லலாம் வேரியபிள் யூஸ் பண்ணணும், எந்த டைம்லாம் லெட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படித்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த லெட்டு கான்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் நான் ஒரு சொல்லிடுறேன். இந்த டேட்டா டைப்ஸ் கான்ஸ்ட்ங்கிறது இந்த டேட்டா டைப்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஒன்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மாற்ற முடியாது. வேரியபிள் வந்து ஸ்கோப் லெவலாக யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி இந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த லெட்டு கான்ஸ்ட் வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இப்போ வந்து ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்ஸ். அது இல்லாமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்பர்ஸு, அது போக ஃப்ளோட் வேல்யூஸு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்பர்ஸ்ன்ற இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பூலியனுங்கிறது டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ட்ரூஸ் ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அரே ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு. அரே வந்து நம்ம இண்டெக்ஸ்ட் வேல்யூவா நம்ம யூஸ் பண்றது. ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது நம்ம கீ வேல்யூ பேரா நம்ம யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து நீங்க அடுத்தடுத்த செக்ஷன்ல நீங்க பார்ப்பீங்க என்னென்னு சொல்லி இந்த டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க த்ரோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த லெட் நேம் ஈக்குவல் டு நான் வந்து இந்த நேமை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கான்ஸ்ட் ஏஜ் 30. ஸோ உங்க ஏஜ் வந்து அந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்க ஏஜ் மாறவே மாறாது. கரெக்டு தானே? அடுத்த இயர்ல தான் உங்க ஏஜ் மாறப்போகுது. அப்போ வந்து நம்ம ஏஜை வந்து நம்ம கான்ஸ்ட் வேரியபிளாக நம்ம இப்போதைக்கு நம்ம 30ன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால உங்க ஏஜ் மாறதுனால அதை கான்ஸ்ட் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சினாரியை பொறுத்து எங்கெங்கெல்லாம் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, எங்கெல்லாம் வேரியபிள் வந்து ஸ்கோப்பில் தேவைப்படும், எங்கெல்லாம் வேரியபிள் அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதான் பொறுத்து தான் இந்த லெட்டு கான்ஸ்ட் வேறெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் பொதுவாக ஆப்ரேட்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து வேலிடேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டபுள் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து 2 சைடு இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து சேமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இப்போ ஜாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டபுள் ஈக்குவல் என்ன செக் பண்ணால் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். இதே ட்ரிபிள் ஈக்குவல் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே சேம் ஈக்குவல், தென் அதோட டேட்டா டைப்ஸ் ஈக்குவலான்னு செக் பண்ணோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது ட்ரிபிள் ஈக்குவல். அண்ட் நாட் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடாது. அந்த நாட் டபுள் ஈக்குவல் அப்படின்னா அண்ட் சேம் டைம் அதோட டேட்டா டைப்ஸும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் அது இல்லாமல் இஸ் மெம்பர் அப்படிங்கிறது ஒரு பூலியன் கேஸ். அவங்க நம்மளோட மெம்பராக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதும் பார்த்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள அது உள்ளே போகும். இல்லை அப்படின்னா இதுக்கு எல்ஸ் கேஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா எல்ஸ் கேஸ் போகும். இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்குள்ளேயே வந்து அது உள்ளே போகாது. இந்த அண்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அண்டு, இது வந்து ஆறு, இது வந்து நாட்டு. ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இதை வந்து ஷோ பண்ணுறது இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கால்குலேஷன்ஸ் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸாக ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷனாகவும் நம்ம இதை எழுதிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ அதை கால் பண்ணுற மாதிரி நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க. ஒரு பாப்அப் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கீழே வந்து ஹைடு ஒரு ஷோ. அதாவது நீங்கள் எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அங்கனக்குள்ள ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டன் வச்சுருப்போம். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ வந்து அந்த டைமில் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டாசுக்கான அந்த ஜிபி லோட் ஆகும். இதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சனால எங்கெங்கெல்லாம் இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி நமக்கு தேவைப்படுதோ அங்கே எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் ரீயூசபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ரீயூசபிள் பண்ணலாம். நிறையா மெத்தட்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் ஈஸியஸ்ட் வேயாக நம்ம கொண்டு போகலாம்.
ஸோ அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்ஸு சுவிட்ச் கேஸு இந்த மாதிரி நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் அதில் இருக்கும். இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள. ஜாவாஸ்கிரிப்ட்ல இதுவுமே நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸ் வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு அதையும் நம்ம நிறையா பார்க்கணும். ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது வந்து எல்ஸு சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ சுவிட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது டூ வைலு இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸாம்பிளாக நான் அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனாக உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே சொன்ன மாதிரி அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த அரேஸில் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக சேவ் ஆகுது. ஆனால் இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்டு வேரியபிளாக சேவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு, அப்போ வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ்டு இதாக தான் ஒரு அரே வந்து சேவ் ஆகும். ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்காது. கீ வேல்யூ ஃபேர்ஸாக சேவ் ஆகும். கீ வேல்யூ ஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேமு அதோட வேல்யூஸ். அதாவது நேமுங்கிறது கீ, ஜானுங்கிறது வேல்யூ. ஸோ ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். இதை தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் நம்ம ஜேஎஸ் எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதை டேம் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க இதை. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் இருப்பீங்க. அந்த HTML-ல நிறைய அந்த HTML தான் ஒரு டாமு. ஸோ அந்த டாமில் என்னென்னலாம் மேனிப்புலேட் பண்ணலாம், என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். நீங்கள் வெறும் இப்போ ஒரு சிஎஸ்எஸ்ல ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அங்கே போய் அந்த கலர்னு எழுதுவீங்க. ஆனால் இது ஜேஎஸ்லேயே நம்மளால பண்ண முடியும். எப்போனா எந்த டைமில் வந்து டாம் லோட் ஆகுதோ அந்த டைமில் வந்து வந்து எனக்கு ரெட் கலரில் த்ரோ பண்ணு அப்படின்னு எழுதலாம். இல்லை நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து கலர் வந்து க்ரீன் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோல் கனெக்ஷன்ஸ் எழுதி அந்த கலரை வந்து க்ரீன் கலரில் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி டாம் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஜேஎஸ்ல பண்ணலாம். HTML டாம் சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே டாம் மேனிபுலேஷன் பண்ணலாம். அதில் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட் பை ஐடின்னு நம்ம வச்சுருப்போம். கொரி செலக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ்ல கிளாஸ் இருக்கு. ஒரு இது டைப் பார்த்தீங்கன்னா இப்போ கெட் எலமெண்ட் பை ஐடினா நீங்கள் வந்து ஒரு HTML டேக்ல வந்து ஐடி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு போட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கெட் எலமெண்ட் பை டாக்குமெண்ட்டாக கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்து நீங்கள் அந்த டிவ் டேக்லேயோ இல்லைனா ஒரு டேக்ல ஒரு ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியை வச்சு அந்த இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸையும் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த டிவ்வுக்குள்ள இருக்கிறத எல்லா இதையும் நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த திஸ்ங்கிறது அது பர்டிகுலர் அந்த ஐடிக்கு இருக்கிற எல்லா சப் கேட்டகரி எல்லாத்தையும் நம்மளால இங்க அசஸ் பண்ண முடியும். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல 2 மெத்தட்ஸ் நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். கெட் எலமெண்ட் பை ஐடி, கொரி செலக்டாரும். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட்ல மெயினா வந்து ஈவெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அந்த ஈவெண்ட்ஸ்ல தான் நான் சொன்ன மாதிரி ஆன் கிளிக்கு, ஆன் மவுஸ் ஓவரு, ஆன் கீ டவுனு இந்த மாதிரி நிறையா இருக்கு டாம்ல. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி நம்ம அதிகபட்சமா நம்ம யூஸ் பண்ண போறது ஆன் கிளிக் இருக்கும். அதுக்கப்புறம் மவுஸ் ஓவர். இப்போ மவுஸ் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுஸ் இருக்குங்களா? இதை நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மேல இப்படி ஹோவர் பண்றோமா? அது மவுஸ் ஓவர். கீ டவுன் அப்படின்னா நமக்கு கீபோர்ட்ல டைப் அடிக்கிறது. அதுக்கப்புறம் டைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இது பண்றது. இப்போ ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்குன்னா ஃபோக்கஸ் அதை சொல்லுவோம். ஸோ அப்போ இன்புட் எலமெண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ஏதோ கிளிக் பண்றோம் அப்படின்னா அது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த இன்புட் எலமெண்ட் ஃபோக்கஸ் பண்றதை ஃபோக்கஸ் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னா எப்போ நீங்க அவுட் சைடில் கிளிக் பண்ணி அந்த ஃபோக்கஸ் வந்து அவுட் ஆகுது. ஸோ அது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்குள்ள போகும். இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போகலாம். எப்படி பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு நான் ஒரு HTML போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த HTML-ல
ஒரு இன்புட் எலமெண்ட் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இந்த இன்புட் எலமெண்ட்டில் நான் ஐடி நான் சொன்ன மாதிரி இங்கே ஐடி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கான ஐடி வந்து டு டூ இன்புட். இந்த பட்டன் ஆன் கிளிக்கில் இங்கே ஒரு பட்டன் நான் டிஃபைன் பண்ணுறேன், ஆட் பட்டன். அதுதான் இந்த இது. இதுக்கு இது வந்து ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன அதுக்கப்புறம் ஒரு யூஎல் எழுதியிருக்கேன். இந்த யூஎல் வந்து அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, நான் எப்போல்லாம் இங்கே டெக்ஸ்ட் ஒன்று அடிச்சுட்டு ஆடு கொடுக்குறேனோ அப்போல்லாம் போயிட்டு எனக்கு யூஎல் அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு லிஸ்ட் ஆட் ஆகிட்டே வரணும். இதான் என்னோட நீடு. ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு நான் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு இந்த யூஎல்ல போயிட்டு ஆட் ஆகணும். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐடியை நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா, இன்புட்டோட டாக்குமெண்டட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு அந்த இன்புட் எலமெண்டோட வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் என்னால் டைப் படிக்கும் போது என்னால் இந்த இன்புட்டில் இருக்கிற வேல்யூஸை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஆன் கிளிக்கை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இன்புட்டோட எலமெண்டோட வேல்யூவை எடுத்து யூஎல்ல அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். சொன்ன மாதிரி டாக்குமெண்டட் எலமெண்ட் பை ஐடி டு டூ இன்புட் போட்டேன். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கேன்? இங்கே ஐடி கொடுத்துருக்கேன்னா இதுக்கு டாக்குமெண்ட் கேட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ என்னால் இந்த இன்புட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இதில் காட்டுறேன் எப்படி எடுக்கலான்ட்டு. இதில் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ ஸோ எலமெண்ட்ல எடுத்துட்டோம். போட்டுட்டு இங்கே நான் ஆட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து இதாகணும் இல்லையா? ஆட் ஆயிடுச்சா? ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த டாஸ்க்குள்ள இன்புட்டா ட்ரீம் எலமெண்ட், அதாவது எனக்கு நான் இதை வந்து ரேப் பண்ணிட்டேன். டுடூக்குள்ள அந்த திசை எடுத்து எனக்கு இந்த இன்புட்ல இருக்க வேல்யூவை நான் எடுக்கிறேன். இது வரைக்கும் அந்த வேல்யூவை எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரிம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அன்வான்டா இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரிம் வந்து யூஸ் ஆகும். ஆனால் அதுக்கான இதை ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கேரக்டருக்கு இதில் நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த டேல நான் தேவையில்லாமல் இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பேஸு ஆட் பண்ணுறேன்னா அதை மட்டும் தான் அது ட்ரிம் பண்ணும். அதுக்காண்டி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ட்ரிம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்டிஷன் எழுதுறேன். நான் சொன்ன மாதிரி இது என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த டாஸ்கில் ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் எதுவுமே பண்ணாத வெளியே போயிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன், ட்ரிபிள் ஈக்குவல் போட்டிருக்கேன். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்ட் வேரியபிளை முதல்ல செக் பண்ணோம். அது 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். ரெண்டாவது அதோட ஸ்ட்ரிங் டைப்பை செக் பண்ணணும். இது இந்த டேட்டா டைப் என்ன ஸ்ட்ரிங்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலு அப்படின்னா மட்டும்தான் இது செக் பண்ணணும். அப்போ வந்து நான் எதுவும் எம்டி பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் எதுவுமே பண்ணாது. தெரியுதுங்களா? எதுவுமே பண்ணாது. எம்டி ரிட்டர்ன் தான். எதுவுமே நான் அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாது. நான் எப்போ இந்த இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேனோ அப்போது இந்த கண்டிஷன் ரன் ஆகாது. அடுத்த லைனுக்கு போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்மளால ஒரு அதாவது ஒரு டிவ்வோ எல்லாத்தையுமே நம்மளால ஜேஎஸ்லயும் பண்ண முடியும். ஒரு HTML ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ண முடியும். ஒரு எல்ஐ டேக் பண்ண முடியும். இந்த மாதிரி டேக்கே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்றது பேர் தான் கிரியேட் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு எல்ஐ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எல்ஐக்குள்ள நான் எடுத்த இந்த ஸ்ட்ரிங்கை அதுக்குள்ள அசைன் பண்றேன். பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு இந்த வேல்யூவை நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு இதை வந்து அதுக்குள்ள மூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து இந்த எல்லைக்குள்ள நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால எப்பல்லாம் ஆன் கிளிக் பண்றேனோ, அப்பல்லாம் வந்து அதுக்குள்ள போய் ஆட் ஆயிட்டே வந்துரும். புரியுதுங்களா? இதுதான் இங்க நடக்குது. இப்போ வந்து எனக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்லையா? அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு CSSல நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் லிஸ்ட் ஆட் பண்றேன். அதாவது எப்படின்னா, இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இது எல்லை. தெரியுதுங்களா? இது UL. UL டு டூ லிஸ்ட் இருக்கு. இந்த எல்லைங்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஒரு கிளாஸ் ஒண்ணு ஆட் பண்ண போறேன். இப்ப நான் இத கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆட் ஆகும். தெரியுதுங்களா? இங்க கிளாஸ் ஈக்குவல் டூ கம்ப்ளீட் அப்படின்னு ஒண்ணு ஆட் ஆகுது. ஒரு நியூ கிளாஸ் வந்து ஆட் ஆகுது. கரெக்ட்டா? அந்த ஆக்ஷன தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் லிஸ்ட் டோக்கில் ஆஃப் கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்தேன்னா, இது வந்து என்னோட கிளாஸ் நேமு. இந்த டிவ்வுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி குடு அப்படிங்கிறத நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிவ்ல போயிட்டு ஒரு எல்ஐ டேக்குக்குள்ள போயி அந்த கிளாஸ் வந்து ஆட் பண்ணி குடுத்துருது. அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு CSS ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த எல்ஐ ஆஃப் கம்ப்ளீட் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் ஒரு CSS எழுதியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, எப்பல்லாம் இந்த கிளாஸ் ஆட் ஆகுதோ, அப்பல்லாம் இந்த CSS வந்து பெர்ஃபார்ம் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த கிளாஸ் ஆடும்போது எனக்கு இந்த CSS வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. இப்ப நான் மறுபடியும் அத அன்கிளிக் பண்றேன்னா, அந்த கிளாஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது ஒரு ஆக்ஷனு அன்கிளிக் ஃபங்ஷன்ல. அதுக்கப்புறம் ரிமூவ் பட்டன் நான் வந்து இப்ப எனக்கு இந்த டிவ்வே வேணாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அந்த இதுல பார்த்தீங்கன்னா, li.remove அப்படின்னு இருக்குங்களா? இந்த ஆக்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறது. ஸோ எப்பல்லாம் நமக்கு ஒரு டிவ் தேவையில்ல, ஒரு டேக் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த கிளாஸோ இல்லைன்னா அந்த ஐடியோ குடுத்து .remove அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, அந்த செக்ஷனே ரிமூவ் ஆயிரும். டாம்ல இருந்து. ஓகேங்களா? அப்ப வந்து நான் ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். என்ன ஃபங்ஷன்னா, எப்ப கிளிக் பண்றோனோ, எப்ப இந்த இன்ட் பட்டன கிளிக் பண்றோனோ, அப்ப மட்டும் தான் ரிமூவ் ஆகணும். அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அப்ப நான் இந்த இதுல கிரியேட் எலிமெண்ட்ல அந்த பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பட்டன்ல நான் எக்ஸ் பட்டன எப்பலாம் கிளிக் பண்றேனோ, அப்பலாம் வந்து எனக்கு இந்த எல்லை வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இத கிளிக் பண்ணும்போது அந்த ரிமூவ் ஆயிரும். புரிஞ்சுச்சுங்களா? இந்த அப் அண்ட் சைல்டுங்கிறது என்னன்னா, நான் பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்க வந்து ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன வந்து இந்த எல்லை மேல அப்பன் பண்ணு நான் சொல்றேன். அப்பன்னா இது மேல போய் பொருத்து அப்படின்னு நான் சொல்றேன். அது பேர் தான் ரிமூவ் இந்த இது அப் அண்ட் சைல்டு அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் அந்த அப் அண்ட் சைல்டுங்கிறத யூஸ் பண்றோம். இந்த எல்லை மேல போயிட்டு இந்த ரிமூவ் பட்டன பொருத்தி வை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நான் இந்த இது பண்றேன். இத ஆட் பண்ண உடனே எனக்கு இந்த இன்புட் ஸ்ட்ரிங் கிளியர் ஆகணும். அதுக்காண்டி குடுத்தது தான் இந்த இன்புட் வேல்யூ எம்ப்டி. ஓகேங்களா? இது வந்து நான் சிம்பிளஸ்ட்டா ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டு டூ லிஸ்ட்ல டிராக் அண்ட் டிராப் வந்து நீங்க பண்ணலாம். டிராக் அண்ட் டிராப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்பலாம் வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆட் பண்றேனோ, அதுக்கு ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் வச்சுக்கோங்க. அதுல போய் ஆட் ஆகுற மாரியும், அந்த ட்ராக்ல இருந்து இன்னொரு கம்ப்ளீட்ங்கிறத ஒரு ட்ராக்ல போய் விழுகுற மாரியும் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நான் பண்றது. இந்த இதுக்கு நான் டிராக் அண்ட் டிராப் வந்து இதுல பண்ணியிருக்கேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இதுல ஆட் பண்ணுவேன். அது வந்து ஜாப்லிங்ல போகும். இந்த ஜாப்ல வந்து நான் எங்க இருக்கேன்னா, அந்த ஜாப்ங்கிற டெஸ்டினேஷன்ல வந்து இந்த ப்ராக்ரஸ்ங்கிற டெஸ்டினேஷனுக்கு போணும். ஸோ அத நான் வந்து என்ன பண்றேன், இதுதான் என்னோட இனிஷியல் ஸ்டேட்டு. இதான் எண்டிங் ஸ்டேட்டு. புரியுதுங்களா? இந்த மாரி நம்ம டிராக் அண்ட் டிராப்பும் அதுல பண்ணலாம். நீங்க இந்த டிராக் அண்ட் டிராப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இது போக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா CSS அதுக்கப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து
தட் நவீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நவீன்குமார். ஓகே, தேங்க்யூ சங்கர். தேங்க்யூ. Okay. Okay, everyone. Thank you for joining. Thank you.